ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பாஸ்போர்ட் எடுக்கிறதுல ஒரு புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின முழு விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பல்வேறு விதமான சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது போன்ற சேனல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் சேனலில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில டீட்டெயிலாம் யூடியூப்பில் வீடியோவை போஸ்ட் பண்ண முடியாது. சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு அது அடையும். அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு உள்ளே போடலாம். இந்தியாவை சேர்ந்த மக்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய வேணும்னா முக்கியமான ஆவணமாக அவங்க கிட்ட இருக்க வேண்டியது பாஸ்போர்ட் தாங்க. அந்த பாஸ்போர்ட் அனைவரும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இல்லைனா நீங்கள் வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்ள முடியாது. இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சில நிறைய மெத்தடுகள்லாம் இருக்குது. ரொம்ப சிரமமாகவே இருக்கும். அது என்ன ஏது இதெல்லாம் பார்க்க. பாஸ்போர்ட் அத்தனை எளிமையாக நமக்கு கிடைக்காதுங்க. நம்முடைய அனைத்து விவரங்களும் ஆய்வு செய்யப்பட்டு தீவிரமாக சரிபார்த்த பின்ன தான் நமக்கான பாஸ்போர்ட் நமக்கு கிடைக்கும். பல கட்ட ஆய்வுகள், சரிபார்ப்புகள் நடந்தாலும் பாஸ்போர்ட்டில் நடைபெறும் மோசடிகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரே பேரில் போலியாக பல பாஸ்போர்ட்டுகளை வச்சுக்கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்வது என்பன உள்ளிட்ட மோசடிகள் நடந்து கொண்டு தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூழலில் தான் மத்திய அரசு பாஸ்போர்ட்டில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு வந்தவனும் இருக்காங்க. ஏன்னா இந்த பாஸ்போர்ட் ரொம்ப ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ன்றதுனால பல செக்யூர்டாக இந்த பாஸ்போர்ட் டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. அதன் ஒரு பகுதியாக சிப் பொருத்தப்பட்ட, அதாவது இ பாஸ்போர்ட் நம்ம செயல்முறைக்கு வரப்போகுதுங்க. அதாவது மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடிவு செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே பாஸ்போர்ட் சேவை 2.0 எனும் இந்த திட்டத்தின் கீழே மத்திய அரசு மே மாதம் முதல்ல சென்னை உள்பட பல்வேறு நகரங்களில் இந்த மின்னணு பாஸ்போர்ட்களை வழங்கிட்டும் வராங்க. கடந்த 6 மாதங்களில் மட்டும் இந்த திட்டத்தின் கீழே சுமார் 80 லட்சம் இந்த மின்னணு பாஸ்போர்ட் விநியோகம் செஞ்சு இருக்காங்கங்க. இந்த சூழலில் தான் பாஸ்போர்ட்டுகளை மேலும் பாதுகாப்பு கொண்டதாக மாற்றக்கூடிய வகையில் இனி வழங்கப்படக்கூடிய புதிய பாஸ்போர்ட்டுகள் காகிதம் மற்றும் மின்னணு என ஒருங்கிணைந்த பாஸ்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நமக்கு வழங்கக்கூடிய பாஸ்போர்ட்டில் சிப்பும் பொருத்தப்பட்டு இருப்பாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்போர்ட் மட்டும் இருக்கும் இல்லைங்களா. இப்போ அந்த பாஸ்போர்ட்டில் ஒரு சின்ன சிப்பும் இருக்கும். அந்த சிப்பு மூலயமா நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த பாஸ்போர்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை எக்ஸாக்டாக அங்கே பார்த்துக்க முடியும். ஏன்னா புக்காக இல்லாமல் புக்கும் இருக்கும், அதிலே சிப்பும் இருக்கும்ன்றதான் அவங்க சொல்ல வராங்க. இது போன்ற காகிதம் மற்றும் மின்னணு ஆகிய இரண்டும் ஒருங்கிணைக்கப்பட்ட பாஸ்போர்ட்டின் முகப்பு பக்கத்தில் தங்க நிற குறியீடு கொண்டு அடையாளம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த RFID சிப்பு உங்களுடைய பாஸ்போர்ட்டோடைய முன்பக்கத்தில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பழைய பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு அது காலாவதி ஆகும் வரை பயன்படுத்தலாம். அதன் பிறகு நீங்கள் புதுசாக இந்த மின்னணு பாஸ்போர்ட்டை வாங்கிக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2035ஆம் ஆண்டுக்குள்ள நாட்டில் இருக்கிற அனைத்து பாஸ்போர்ட்டுகளையும் இந்த மின்னணு முறைக்கு மாற்ற அரசு முடிவு செஞ்சிருக்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த பாஸ்போர்ட்டில் பொருத்தப்பட்டிருக்கும் சிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நபருடைய கைரேகை, முகம், அடையாளம், கருவிழி உள்ளிட்ட பயோமெட்ரிக் தகவலை நீங்கள் சரி பார்த்துக்கலாம். அதாவது அந்த சிப்பில் இருக்கிற டீட்டெயிலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் தானே அந்த கரெக்டாக அந்த ஆளை அடையாளம் பண்ணுறதுக்காக உங்களுடைய கருவிழி, கைரேகை, அது மட்டும் இல்லாமல் முகம், அடையாளம் இது எல்லாமே கரெக்டாக அங்கேயே நீங்கள் சரி பார்த்துக்க முடியும். இவை அனைத்தும் என்கிரிப்ட் முறையில் ரகசிய கோடு கொண்டு சேமித்து வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால யாராலையும் அத்தனை எளிதாக இந்த தகவலை பெற்று மோசடி செய்ய முடியாதுங்க. ஏன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. அதனால உங்கள் தகவல் வெளியே எங்கேயுமே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்பை ஸ்கேன் செஞ்சாலே உங்களுடைய அடையாளங்களை சரி பார்த்து அனுப்பிவிடுவாங்க. மற்றபடி ரொம்ப ப்ராசஸ் லேட்டாகவே ஆகாது. இந்த சிப்பை ஜஸ்ட்டு சிப்பை சொருகி ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெளியே, அதாவது உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துருவாங்க நீங்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்றதுக்கு. சர்வதேச விமான போக்குவரத்து தரநிலைகளுக்கு ஏற்ப இந்த புதிய பாஸ்போர்ட் திட்டத்தை அரசு கொண்டு இருக்குது. அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இனி விநியோகம் செய்யப்படும் பாஸ்போர்ட்டுகள் தான் அனைத்துமே மின்னணு பாஸ்போர்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் இந்த போலியான பாஸ்போர்ட்டை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக உங்களை அடையாளம் கண்டு உங்களுக்கான அப்ரூவல் அவங்க பாஸ்போர்ட்டு
நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களை அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. நான் அது குறித்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் பல பேருக்கு ஷேர் பண்ணி பயனடைங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சேவைக்காக.